சாகர் அதுதான் பாவா லட்சுமி. ஹலோ பாவா. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பார்த்து 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 உட்காரு சார். உட்காரு. உட்காருங்க. உடம்பு உங்கள் வீடியோலாம் சரவணா ஸ்டோரு லெஜண்ட் பார்த்தாரு. சரி. பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் போல, அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரி. இவர் தான் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர். சரி. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா தங்கறதுக்கு இடம் இல்லை, ஆமாம். பாத்திரங்கத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டார், வாடகை கட்ட முடியலன்னு. ஆமாம். அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதமா நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிற ஓனர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காரு. இந்த அவர் பேர் பாண்டித்துறை. அவர் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் இல்லைன்னா நம்ம நடு ரோட்டில் வந்திருப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா தெரில, எவ்வளோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, யாருமே முன் வந்து உதவலை. அவர் சாமானத்துக்கு வெளியே போட்டு கேள்விப்பட்டவொடனே வச்சோம்னா என் வீட்டில் சாமானை போட்டு கெஸ்ட் ஹவுஸில் படுத்துக்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டேன், நான் உனக்கு என்ன உதவியெல்லாம் பண்ணுறேங்க. அப்போ தான் கோவிந்தன் சார் அவர் ஒரு வீடியோ எடுத்தா அனுப்பிச்சி விட்டார். அது கோவிந்த் சார் பார்த்து நான் கூல் சீரியஸில் சொல்லியிருக்கேன். அவர் கூல் சீரியஸ் பார்த்த உடனே லெஜண்ட் சர்மா பார்த்து உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நேரில் வந்துட்டீங்க. ரொம்ப எவ்வளோ பெரிய நடிகர்லாம் பழங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே முன் வரல. நீங்கள் வந்து சார்ட்ட சொல்லி இந்த உதவி பண்ணியிருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் லெஜண்ட் சரவணன் சார் இவ்வளோ பெரிய உதவிலாம் பண்ணியிருக்கேன், அதை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். அவரை நான் பார்த்ததும் இல்லை, அவர் படத்தில் நடித்ததும் இல்லை, ஆனால் விஷயம் கேள்விப்பட்டு இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாவா, இதே நிலைமை தான் பாவா எனக்கும், வெளியில் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் நான்லாம் என்ன சம்பாதிச்சிருக்க போகிறோம்? எல்லாரும் வெளியில் போகும்போது, நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, அப்பா இவங்கெல்லாம் நடிகருப்பா சம்பாதிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் சொன்னீங்க, எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டம், தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்கலன்னு பாத்திரம்லாம் தூக்கி போட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே லெஜண்ட் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு சொல்கிறாரு அவருக்கு வந்து